அருமையான ஜாயன் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியின் மூலமாக உங்களோடு கூட தோராவில் இருக்கிறதான, அதாவது பஞ்சாகமத்திலே இருக்கிறதான பாஷா பகுதிகளை உங்களோடு கூட தியானிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திற்கான தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்தினுடைய பார்ஷா போர்ஷன் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதனுடைய தலைப்பு என்னவென்றால் பெஹாலோதேகா. பெஹாலோதேகா அப்படி என்றால் when you set up என்றதான அர்த்தமுடையதான ஒன்றாக அது இருக்கிறது. இதனுடைய வேத பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். என்னாகமும் 8வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் வரைக்கும் இந்த நாளினுடைய தியான பகுதியாக இருக்கிறது. என்னாகமும் 8வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 12வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் வரையும். இதற்கு இணையான அஃப்தோரா பகுதி சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் வரைக்கும் இதுக்கு இணையான வேத பகுதியாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே பெரித் ஹதிஷா என்கிறதான பகுதியிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 18வது வசனம் வரைக்கும் இந்த தியானத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நாம் இந்த பெஹாலோதேகா என்கிறதான இந்த பாஷா பகுதியை இந்த நாளிலே தியானிக்க ஆரம்பிக்கலாம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். When you set up the lamp, the 7 lamps shall give light in front of the menorah. அடே பிள்ளைகளே, எனக்கு முன்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான இது இட்ஸ் அ மாடல் ஆஃப் த மெனோரா ஆஃப் த லேம்ப். கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. தமிழில் குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த குத்து விளக்கை செய்யும்படியாக மோசேக்கு காண்பித்தார். பெசலேயேல் அதை யூகித்து அவன் சரியாய் செய்து முடித்தான். இதற்கு 7 தண்டுகள் இருக்கிறது, 7 குத்து விளக்குகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறது, ஃபுட் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னதை நாம் ஏற்கனவே யாத்ரா புஸ்தகத்திலேயே நாம் வாசித்திருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த குத்து விளக்கை குறித்து இங்கே என்னாகமத்தில் அவர் எழுதுகின்றார். இந்த 7 குத்து விளக்குகளை, இந்த விளக்குகளை நீ எரிய வைக்கும் பொழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அவைகளை ஏற்றும் பொழுது, நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது. ஸோ when you set up என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எபிரேய பாஷையில் லஹ்தகா என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் when you raise, எழும்பும் பொழுது என்றதான அர்த்தமுடையதாய் அது இருக்கிறது. ஸோ இதற்கு ஈக்குவலான எபிரேய பாஷை, எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அலியா என்று சொல்லப்படுகிறது. அலியா என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் மேலே எழும்பி செல்லுவது. இஸ்ரவேல் தேசத்திற்கு இப்பொழுது அவர்கள் குடிபெயர்ந்து போகிறார்களே, இமிகிரேட் பண்ணுறாங்கல்லவா, மற்ற உலக தேசங்களிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறவர்களை அவர்கள் என்ன என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஆலியா என்று சொல்லுகிறார்கள். ஆலியா என்றால் மேலே எழும்பி செல்வது.
வாக்கு பண்ணப்பட்டதான அந்த தேசத்திற்கு செல்லுகிறதான அந்த பயணத்தை மேலே எழும்பி செல்லுகின்றோம், ஆலியா நாங்கள் செய்கின்றோம் என்று அந்த ஜனங்கள் அழைக்கிறார்கள். கோயிங் அப். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குத்து விளக்கை நீ ஏற்றும் பொழுது இதனுடைய அக்கினி, இதிலிருந்து எரிகிறதான நெருப்பு இதற்கு நேரே மேலே எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இது இட் டாக்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் இன் அவர் லைஃப். நம்முடைய விசுவாசத்திலே நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பி வாழும் பொழுது, நம்முடைய வாழ்விலே உயர்வை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விசுவாசத்தின் அடிகளை எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனாகிய கர்த்தருடைய உயர்விலே நாம் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அந்த விசுவாச பயணத்திலே அவர்கள் பல இடரல்களை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் கண்டாலும், போராட்டங்களை கண்டாலும், ஒன்றை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் உயர்வை கண்டார்கள். They had the spiritual elevation in their life. ஆவிக்குரிய உயர்வு என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். த மெனோரா என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, இது கேண்டில் ஸ்டிக் என்று ஆங்கிலத்திலும் குத்துவிளக்கு என்று தமிழிலும் சொல்லப்பட்டாலும் இதனுடைய எபிரேய வார்த்தை மெனோரா என்று சொல்லப்படுகிறது. மெனோரா என்றதான வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஸ்மால் லைட் ஆஃப் ஹிம், அவரை குறித்த ஒரு சிறிய வெளிச்சம், இல்லாவிட்டால் ஒரு சிறிய வெளிப்பாடு. இந்த மெனோராவை குறித்து அநேக காரியங்களை பேச முடியும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் அவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் அது நம்முடைய தேவனாகிய பிரம்மாண்டமான தேவனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடாகத்தான் இந்த குத்துவிளக்கு காணப்படும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறதான காரியம், ஆண்டவர் இந்த என்னாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குத்துவிளக்கு அதன் பாதம் முதல் அதன் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கு உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்பு வேலையாக இது செய்யப்பட்டது. அதே பிள்ளைகளே, இது சுத்த பொன்னினாலே செய்யப்பட்ட ஒரு ஒன்றாக இது காணப்படுகிறது. இந்த மெனோரா எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், தேவனுடைய வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை, சத்தியத்தின் வெளிப்பாட்டை காண்பிக்கிறதின் அடையாளமாக இது இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குத்து விளக்கு ஏன் ஒரு வெள்ளியிலேயோ இல்லாவிட்டால் வெண்கலத்திலேயோ செய்யப்படவில்லை? ஏன் இது தங்கத்தினாலே செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது என்றால், தங்கம் இட்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ, அதனுடைய மதிப்பு அதிகம், தங்கத்தின் விலை என்று சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இது சுத்த பொன்னினாலே செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பொன் சுத்தமாக இருக்கிற ஒன்றை காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனை குறித்ததான வெளிப்பாடு நம்முடைய வாழ்விலே கிடைக்கும் பொழுது அது மிகவும் விலை உயர்ந்ததாய் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு சுத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. இந்த வேத புத்தகம் தேவனுடைய பிள்ளைகளே பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றதாயும் சுத்தமுள்ளதாயும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். இந்த மெனோராவில் இருக்கிறதான அந்த அக்கினி நம்முடைய தெய்வத்தினுடைய தெய்வீக வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த வெளிச்சமானது இஸ்ரவேல் தேசத்திலே தொடங்கி உலகமெங்கும் பரவின ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகையினாலே தேவனுடைய வெளிப்பாடு ஜனங்கள் எல்லாருக்குள்ளாக கடந்து போய் எல்லாரும் தேவனை அறிகிறதான அறிவுக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
உலகத்திலே அநேகர் ஜோதி ஜோதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன். ஐ ஆம் ஆல்சோ த லைட் அப்படின்னு அவர் சொல்லல. He is the light of the world. இந்த உலகத்திற்கு ஒளியாய் ஆண்டவராகிய இயேசு தான் ஜோதியாய் காணப்படுகின்றார். அருள் ஜோதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மெய்யான தீபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். He is the true light, God's people. அதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வெளிச்சத்திலே நடவாத எவனும் இருளிலே அவன் இடறுகிறவனாக இருப்பான். அவளே வெளிச்சம் இல்லை. அது மாத்திரம் அல்ல, இந்த பொன்னானது வெளியேற பெற்றதாய் இருக்கிறது போல நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம்தான் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. இட்ஸ் மோர் வேல்யூபிள். சத்தியமே ஜெயஹே. சத்தியம்தான் என்றென்றைக்கும் வெற்றி பெறும். சத்தியத்தை கொன்று அதை புதைத்தாலும் சத்தியம் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கும். அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அரசாங்கத்தினுடைய முத்திரை போட்டாலும் சரி, காவல்காரர்கள் அவர்கள் தங்களுடைய வரிசையின்படி காவல் காத்தாலும் சரி, பெரிய கல்லை புரட்டி போட்டு அதை மூடினாலும் சரி, சத்தியம் உயிரோடு கூட எழும்பி தன்னை வெளிப்படுத்தும் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அக்கினி, நெருப்பு எரிய வேண்டும். நெருப்பு எதை காண்பிக்கிறதாக இருக்கிறது? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் நமக்கு மிக அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது. மல்கியா என்பது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் செய்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? சுத்திகரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் எப்படி புடமிடப்படும்? அக்கினினாலே புடமிடப்படும், அது சுத்திகரிக்கப்படும். அதுபோல தேவனாகிய கர்த்தர் அவருடைய அக்கினினாலே நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மில் இருக்கிறதான அசுசிகள் நீங்கும்படியாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். I will be pure as gold. அவருடைய அக்கினி நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்விலே நமக்கு என்ன செய்ய வைக்கிறது என்று கேட்பீர்கள் என்றால், இந்த வெளிச்சம் நம்மை கீழ்ப்படிதலுக்கு நேராக வழி நடத்துகிறது. தேவனுடைய வெளிச்சத்தை கண்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த குத்து விளக்கிலே ஆண்டவர் 7 குத்து விளக்குகளை ஏற்படுத்த சொல்லுகிறார். 7 விளக்குகள் இதில் இருக்கிறது. 1 2 3 4 5 6 7. ஏன் இதிலே 5 விளக்குகள் இல்லை? இல்லாவிட்டால் 9 10 விளக்குகள் இருந்திருக்கலாமே. ஏன் 7 குத்து விளக்குகள்? 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? வெளிப்படுத்தல் 1:12 அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த 7 என்கிறதான இந்த குத்து விளக்கை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே,
7 பூரணத்தை குறிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. 7 is a number of perfection. நாம் ஒரு பூர்ணத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுது பூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, வசனத்திற்கு நாம் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு பூர்ணமுள்ள ஒரு வாழ்வாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், என்னுடைய வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு தருவேன். யூ வில் கெட் டு நோ மீ, நீ என்னை அறிந்து கொள்ளுவாய். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் நாம் தவறிக்கொண்டே இருப்போமே என்றால், ஆண்டவராகிய தேவன் எபேசு சபைக்கு இப்படியாக சொன்னார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் எத்தனையோ முறை உன்னை எச்சரித்தும் உன்னை கண்டித்தும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னிடத்திலே சீக்கிரம் வந்து உன்னில் இருக்கிறதான விலக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த விலக்கு தண்டை நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான காரியம் என்னவென்றால், தேவனை குறித்ததான அறிவு உனக்கு இல்லாமல் போய்விடும், வெளிச்சம் உன்னில் இல்லாமல் போய்விடும், நீ இருளிலே அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய். தேவ பிள்ளைகளே, இருள் சந்தோஷத்தை கொடுக்காது, அது மிகுந்த வேதனையாய் காணப்படும். வெளிச்சம் வந்தாதான் சந்தோஷம் வருகிறது. கரண்ட் கட் ஆகிட்ட பிறகு இருளிலே இருக்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. ஆனால் அதுவே வெளிச்சம் வந்த உடனே என்ன ஒரு சந்தோஷம். கூட்டமாக இருக்கும் பொழுது எல்லாரும் ஓ என்று கத்துவார்கள். வெளிச்சம் வரும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. வெளிச்சம் நம்முடைய வாழ்விலே மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும் என்று சங்கீதம் 119 நாம் வாசிக்கின்றோம். ஆகினாலே நாம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த விலக்கு தண்டை நம்மிலே வைத்து தம்முடைய வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். ஆனால் கீழ்ப்படியாமல் போவுமே ஆகில் இந்த விலக்கு தண்டு நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படும், நீக்கப்படும், ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே நாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். Those who are his followers continually grow in obedience. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கீழ்ப்படிதலிலே, இரண்டாவது அன்பு கூறுவதிலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே தொடர்ந்து வளருகிறவர்களாய் இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவை போலவே மாறிவிடுவார்கள். We will continue to grow in obedience, in joy, in peace, in love. நாம் தொடர்ந்து அதில் வளர்ந்து கொண்டே இருப்போம். எது வரைக்கும் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சி அடைகிறதான அது வரைக்கும். ஆகினாலே இன்றைக்கு உலகமெல்லாம் இருளிலே தடவி கொண்டிருக்கிறது, வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே தேவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மகளே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவனுக்காக நீ பிரகாசிக்கும்படியாய் வேத வசனத்தை பிடித்துக்கொள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நட. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறதான காரியம் என்னாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் தொடங்கி 7வது வசனம் வரைக்கும் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரணம் பண்ணி
தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அன்புடைய பிள்ளைகளே, தம்முடைய ஊழியக்காரருடைய சுத்திகரிப்பை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். கிளென்சிங் ஆஃப் காட்ஸ் சர்வன்ட்ஸ். தேவனுடைய ஊழியர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிறதான முறைமையை கர்த்தர் இங்கே சொல்லுகின்றார். லேவியர்கள் என்பது கர்த்தருடைய ஊழியர்களை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களை சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்களே, அவர்கள் எப்படி தங்களை சுத்திகரிக்க வேண்டும்? இந்த லேவியர்கள் யார்? இந்த லேவியர்கள் என்பது லேவியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களாகிய ஆசாரியர்களுக்கு உதவி செய்யும்படியாக, அசிஸ்ட் பண்ணும்படியாக தேவன் தெரிந்து கொண்டது முதற்பேரான பிள்ளைகளை தான். ஃபர்ஸ்ட் born of all Israelites. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கர்ப்பம் திறந்து முதல் பிறக்கிறதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் வனாந்திரத்தில் வரும்பொழுது, மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் அவன் போய் அங்கே இருக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு என்று பொற்கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பொற்கன்றுக்குட்டியை பார்த்து சொன்னார்கள், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்ததான தெய்வம். இஸ்ரவேலர்களே, இதுதான் உங்கள் தெய்வம் என்று சொல்லி பொற்கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் மிகவும் எரிச்சல் கொண்டார். மோசேக்கு பயங்கர கோபம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு கொன்று போடும்படியாக நினைத்தார். அப்பொழுது அங்கே வந்து நின்று, யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள், யாரெல்லாம் என் பட்சத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னண்டிலே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, லேவியின் புத்திரர் மாத்திரம் மோசேயின் இடத்திற்கு வந்தார்கள். மோசே அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அவனவன் உங்களுடைய பட்டயத்தை உருவி சபைக்குள்ளாக புகுந்து நீங்கள் வெட்டுங்கள் என்று சொன்னார். லேவின் புத்திரர் தங்களுடைய தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி என்று பாராமல் அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தினார்கள். பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தர் சொன்னார், இந்த லேவியின் புத்திரர் என்னுடைய நீதியை நிறைவேற்றினார்கள். தங்களுடைய தகப்பன், தாய் என்று பாரபட்சம் பாராதபடிக்கு இவர்கள் இதை செய்தபடியினாலே இவர்கள்தான் என்னுடைய கூடாரத்திலே என்னுடைய பணிவிடைகளை செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலருடைய முதற்பேரானவர்களுக்கு பதிலாக ஆண்டவர் லேவியரை தம்முடைய ஊழியர்களாக, ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்டவர் அன்றைக்கு தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பணி செய்வதற்காக அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அவர்கள் அசைவாட்டும் காணிக்கையாக தேவனுக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, நாம் லேவியர்களை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்ட காரியங்கள், பிறகு அவர்கள் பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஆசரிக்க வேண்டும் என்கிறதான முறைமைகள், சில கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்யும்படியாக மேகஸ்தம்பம்
அக்கினி ஸ்தம்பம் ஆகிய தேவனுடைய பிரசன்னம் இவர்களை வழிநடத்தினதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, 10வது அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் சபை மக்களை கூடி வருவதற்கு ஆண்டவர் 2 வெள்ளி எக்காலங்களை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் மோசேக்கு. 2 வெள்ளி பூரிகைகளை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எதை 1 ஊதினால் என்ன செய்ய வேண்டும், 2 ஊதினால் என்ன செய்ய வேண்டும், நெடுக ஊதினால் என்ன செய்ய வேண்டும், சபை கூடி வருவதற்கு எப்படி ஊத வேண்டும், யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு எப்படி ஊத வேண்டும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுத்து இவர்களை ஒரு ஆர்கனைஸ்ட் நேஷனாக, ஒரு அற்புதமான ஒரு தேசமாக கர்த்தர் இவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதான காரியங்களை ஆண்டவர் இங்கே மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களை உருவாக்குகின்றார். பிறகு இப்படியாக தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்டு இவர்கள் பயணப்பட்டு பல காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களுக்குள்ளே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மிகுந்த துக்கமான ஒன்று, தேவ பிரசன்னம் மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், தேவனுடைய அற்புதமான கட்டளைகள், முறைமைகள் ஒரு தேசமாக உருவாகி கொண்டிருக்கிறதான இந்த மக்களுக்குள்ளாக முறுமுறுப்பு என்கிறதான ஒரு காரியம் எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக 11வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. தேவனுடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். தபேரா. தேவனுடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பு என்ன செய்தது என்றால் தேவனுடைய கோபத்தை இறக்கினது. ஏன் முறுமுறுக்கிறீங்க? காரணங்கள், there is no valid reasons. ஏதோ தங்களுடைய ஒரு சின்ன தேவை சந்திக்கப்படவில்லை என்பதற்காக திருச்சபை மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது, பாளையத்தின் பின்பாக இருக்கிற கூட்டத்தை பட்சித்து போட்டது. இன்றைக்கும் நிறைய சபைகளிலே இப்படி முறுமுறுக்கிற கூட்டம் பின்பாக இருந்து கொண்டிருந்து பிறகு அந்த முறுமுறுப்பு அப்படியே பரவி பரவி நடுவில் வந்து முன்பாக வந்து எல்லாவற்றையும் கரைப்படுத்தி தீட்டுப்படுத்தி விடுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனுடைய அக்கினி பற்றி எரிந்து பாளையத்தின் பின்பகுதியில் இருக்கிறவர்களை, சபையினுடைய பின்பகுதியில் இருக்கிறவர்களை சிலரை பட்சித்து போட்டது. என்றாலும் மோசே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்றார், ஆண்டவரே ப்ளீஸ் அவங்க எல்லாருமே நீங்க வந்து கொன்று போட்டுறாதீங்கப்பா என்று சொல்லி அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணுகின்றான். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் மீது பரிதாபப்பட்டு மனதுருகி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அக்கினியை நிறுத்தினார். நியாய தீர்ப்பு நின்னது, ஆனால் ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிற்கவில்லை. அதுதான் வேதனை. இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் ஏற்பட்ட பிறகும் ஜனங்கள் திருந்தவே இல்லை, மாற்றம் இல்லை. தொடர்ந்து வசனம், அந்த தேவனுடைய அக்கினி அங்கே பற்றி எரிந்ததினாலே அந்த இடத்திற்கு பேர் தபேரா என்று சொல்லப்பட்டது. தபேராவிலே பிறகு என்ன நடந்தது பாருங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்களுக்குள் இருந்த
பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மிட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். So we see the murmuring in the wilderness. வனாந்திரத்தில் இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், தேவ பிரசன்னம், அற்புதமான கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் பார்த்து பிரமிக்க வேண்டியதான இந்த ஜனங்கள், அவர்கள் இப்பொழுது என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு அந்த எகிப்திலே கிரயம் இல்லாமல் கிடைத்த மச்சங்கள், மச்சம்னா மீன், ஃபிஷ், வெள்ளரிக்காய், கொம்மிட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவைகளை நினைக்கிறோம். வனாந்திரத்தில் வந்து எகிப்தின் காரியங்களை இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவன் அநேகரை ரட்சித்து உலகத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த ஜனத்தினுடைய அநேக ஜனத்தினுடைய எண்ணங்கள் மீண்டும் இன்னும் அவருடைய சிந்தை எங்கதான் வந்து பிடிப்பட்டு இருக்கிறது என்றால், ஹூக்டா இருக்கிறதுனா இன்னும் உலகத்தில் இருந்ததான அந்த சில விஷயங்கள், சில காரியங்கள். அவங்க சொல்றாங்க, கிரயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டோம் அல்லவா. கிரயம் இல்லாமலா சாப்பிட்டாங்க? எவ்வளவு அடி வாங்கி சாப்பிட்டாங்க. அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை சாட்டையினாலே அடித்து, அவர்கள் செங்கல்களையும் பிசின்களையும் சாந்துகளையும் அவர்கள் உண்டு பண்ணி கட்டடங்களை கட்டி, பொல்லாத வெயிலிலே அவர்கள் படாத பாடுபட்டு அடிமைத்தனத்தின் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு கிடைத்த அந்த சாப்பாட்டை அவங்க நினைக்கிறாங்களாமா கிரயமில்லாமல் கிடைத்த சாப்பாடு. தேவ பிள்ளைகளை, ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வனாந்திரத்தில் தான் அவர்களுக்கு கிரயமில்லாமல் ஆகாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் த வேனிட்டி, மாயையான சிந்தைகள், வீணான எண்ணங்கள் ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை வனாந்திரத்திலே கொடுத்தார். ஆனால் அவர்கள் மன்னாவை மேன்மைப்படுத்தவில்லை. அவர்களுக்கு அந்த மன்னா பெரிய காரியமாய் காணப்படவில்லை. 6வது வசனத்தில் அவங்க சொல்லுகிறாங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். உள்ள வாடி போகுது. நிறைய நேரங்களில் தேவனுடைய சபை மக்களுக்கு, திருச்சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த பிரசங்கம் தானப்பா, அந்த வார்த்தை தானே, எத்தனை முறை தான் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நாம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போய் வேற ஏதாவது சுற்றி வேற ஏதாவது கேட்கலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி சும்மா இதே தானே, பைபிள் வசனம், அதே ஊழியக்காரு, அதே தானே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு எதுவும் இல்லையே என்று சொல்லி ஜனங்கள் அலசடிப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மீண்டும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. அழகு பிள்ளைகளே, இப்படியாக இந்த ஜனங்கள் தேவனுடைய அற்புதமான காரியங்களை அவர்கள் வெறுத்தார்கள். அந்த இடம், அங்கே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்டதான காரியங்களை
செய்தபடியினாலே, ஆண்டவரை அவர்கள் அசட்டை பண்ணினபடியினாலே, தேவனுடைய அற்புதமான காரியங்களை அவர்கள் அசட்டை பண்ணினபடியினாலே கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினது. அவர்கள் இச்சித்தபடியே கர்த்தர் அவர்களுக்கு காடைகளை வர பண்ணினார். காடைகள் வந்தது. அதற்கு முன்பாக நம்ம பார்க்கின்றோம், இந்த நன்றி இல்லாத இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த காடைகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் அங்கே என்ன செய்தார் என்றால், ஒரு 70 ஊழியர்களை 70 பேரை மோசேக்கு உதவி செய்கிறதான உதவி ஆட்களாக ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக செய்தார். மூப்பரில் 70 பேரை ஆண்டவர் கூடி வர செய்து, தன்னுடைய ஆவியை, தனக்குள் இருந்ததான ஆவியை கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்குள் ஆண்டவர் வைக்கும்படியாக சொன்னார். அப்பொழுது 17வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனத்தின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஸோ ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறதை மோசேயினாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 70 ஊழியர்களை, உடன் ஊழியர்களை ஏற்படுத்தினான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஜனங்கள் இறைச்சியை கேட்டார்கள் அல்லவா, அவர்கள் சாப்பிடத்தக்கதாக ஏராளமான இறைச்சியை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் புசித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புசித்து, ஏராளமாக புசித்து, அவர்கள் அந்த இறைச்சி அவருடைய பற்களின் நடுவிலே இருக்கும் பொழுது 33வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்திற்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். கிப்ரோத் அத்தாவா, the graves of craving, இச்சித்தவர்களின் கல்லறை என்கிறதான ஒரு இடம். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு அஸ்தரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்தரோத்திலே தங்கினார்கள். பிள்ளைகளே, மக்களுடைய காரியங்கள் மகா கொடுமையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் முறுமுறுக்கிறார்கள். தேவனுடைய தண்டனைகள் வந்தாலும் ஜனங்கள் அதன் மீது கவனம் வைக்கவில்லை. அடுத்த பகுதி, ஜனங்கள் எல்லாரும் அப்படியே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்கள் மோசேயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது இப்பொழுது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இப்பொழுது யார் யாரோ மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கடைசியில் தெரியுமாச்சு, மோசேயினுடைய அண்ணன் ஆரோன், அக்கா மிரியம், இவங்க 2 பேருமே தேவ மனிதனாகிய மோசேக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு பெண் விஷயத்தில் மோசே என்ன செய்தார் என்றால், ஒரு எத்தியோப்பியா ஸ்திரீயை விவாகம் பண்ணிவிட்டான். அவளாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், இவெல்லாம் தேவ மனுஷனாக இருக்க முடியுமா என்று சொன்னார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா என்ன? கர்த்தர் எங்களை கொண்டும் பேசுவார். நாங்களும் பெரிய ஆட்கள் தான், நாங்கள் அவனுக்கு அண்ணன், நான் அவனுக்கு அக்கா, நாங்கள் பார்த்து பிறந்தவன் என்கிறதான சொல்வதை போல அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். So they just went directly to
to Moses. பேச ஆரம்பித்தார்கள். ஸ்லாண்டர் பண்ணாங்க. ஸ்லாண்டர், அவனை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். ரெண்டாவதாக அவங்க சொன்னாங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு தான் பேசுவாரா? எங்களுடையும் குறித்து பேசுவார், எங்களுக்கு நீங்கள் மரியாதை மதிப்பை கொடுங்க என்று சொல்லி மேட்டிமை உள்ளவர்களாய் அவர்கள் பேசினார்கள். They had pride in their heart. இப்படிப்பட்டதான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாக, because of the slander and because of the pride, God struck Miriam with leprosy. இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாக தூஷணம் பேசினதினாலும், இரண்டாவதாக மேட்டிமையாய் பேசினதினாலும் ஆண்டவர் மிரியாமை குஷ்ட ரோகத்தினாலே ஆண்டவர் வாதிக்கிறார். ஆரோனை ஆண்டவர் தொடவில்லை, ஏனென்றால் அவன் பிரதான ஆசாரியனாயிருந்தான். ஆகினாலே ஆண்டவர் தம்முடைய கோபத்தை மிரியாமிடத்திலே காண்பிக்கிறார். அவள் பனியை போல வெண்மையாய் மாறிவிட்டாளாம். turned white like snow. குஷ்டரோகம் சரீரத்தில் வந்து விட்டது. அப்பொழுது ஆரோன் கதறுகிறார், ஐயா, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தயவு செய்து அவளை சுகமாக்கும் என்று சொல்லி அவன் கதறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவேளை அவளுக்கு சுகத்தை கொடுக்க விரும்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த மிரியம் அவள் தன்னுடைய நிந்தையை சுமப்பாள். ஆகினாலே 7 நாளைக்கு நீங்கள் பயணம் செய்ய மாட்டீர்கள். மிரியம் இந்த பாளையத்துக்கு புறம்பே 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவ மனிதனுக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறதான காரியங்களை இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்க விரும்புகின்றார். பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்த அவர் விரும்புகின்றார். நம்மில் இருக்கிறதான தீட்டுகளை அப்புறப்படுத்தி நம்மை தம்முடைய ஜனமாய் மாற பண்ணும்படியாய் விரும்புகின்றார். மாத்திரமல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசட்டும். தேவ ஜனங்களே, தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வைக்கிறதான ஆவியின் வரங்களாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய மகத்துவத்தை நாம் பேசுகிறவர்களாக இருப்போம். ஆகினாலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லட்டும், நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படுவீர்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் கடந்து வருவாராக. கர்த்தருக்கென்று நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆகினால்தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் வேதம் நமக்கு இப்படியாக அறிவுரை சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு 16வது வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Do everything without complaining or arguing. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கட்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் ஒளியிலே நடப்போமாக, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போமாக.
தேவனுடைய வெளிப்பாட்டிலே நடப்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வீட்டிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவன் போதுமானவராக இருக்கின்றார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம். கர்த்தருடைய வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, நம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அற்புதமான வேத பாடத்திற்காய் நன்றி. கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பீராக. கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையிலே பலப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கணும் ஆண்டவரே. முறுமுறுப்பில்லாதவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாய் மகிழ்ச்சியோடு உமக்கு என்று வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிரும் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். தேவ பலன் இவர்களோடு கூட இருப்பதாக. உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளாய் இந்த ஜனத்தை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.